யாராவது போய் கதவை திறக்க கூடாதா? அத்தை அத்தை, நான் சமைக்கிறேன்ல, நீ போய் கவுத்தற. நான் படிக்கிறேன்ல. ஆமா, பெரிய ஐஏஎஸ் படிப்பு. ஆமாமா, உன் 8ஆம் கிளாஸ் படிப்பு மாதிரி வருமா நான் படிக்கிற காலேஜ் படிப்பு? அட இரியா வரேன். முதல்ல இந்த காலிங் பெல்ல கழட்டி எறியணும். ஒருத்தி சமைக்கிறாளாம், ஒருத்தி பாத்ரூம்குள்ள போனவ 1 மணியா குளிக்கிறாளாம், இன்னொருத்தி தலைய பின்றா பின்றா அப்படி ஒரு ஹேர் ட்ரெஸ் மணிக்கணக்கா தலையில தேனி கூடு கட்டின மாதிரி. யோ, சும்மா எத்தனை வாட்டியா காலிங் பெல் அடிப்ப? சரி திறக்க மாட்டேன் போ. என்ன பண்ணுவ? யார்தா நீ? காலிங் பெல் இருக்கிறப்ப என்ன லொட்டு லொட்டு லொட்டுன்னு கதவு தட்டுறது? அறிவில்லையா உனக்கு? ஐயோ, சாரி சார், சாரி சார். வாங்க உள்ள வாங்க. என்னலா எப்படி இருக்க? என்ன ரொம்ப நாளா காணோம், தலைமுறை ஆயிட்ட. பரீட்சை அங்கிள், உட்காருங்க. அக்கா அக்கா, சிங்கப்பூர் அங்கிள் வந்திருக்காரு. இப்ப எல்லாரும் வந்துருவீங்களே கழுக்கு மூக்குல வைக்கிற மாதிரி. அங்கிள் என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்க வந்தாச்சா? அடிச்சு போடி. வாங்க வாங்க. என்ன பிரேமி, நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னலாம் மறுபடியும் டோஸ் விடவா? இந்த பாரு, என் புல்லாண்டானுக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டேன். அந்த பேச்சே பேச போறதெல்லாம் நான். உனக்கு பயமே வேண்டாம். வாங்க வாங்க உட்காருங்க. அவர் உட்காந்துட்டு தானே இருக்காரு. என்ன சாப்பிடுறீங்க? அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டார். பசங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் எதுக்குங்க? சும்மா பரவாயில்ல, அதுக்கு தானே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்த, வாங்கிட்டு போ. நீங்க வந்திருந்ததை ஆடிட்டர் விஸ்வம் சொன்னாரு. அங்க போன நேரம் தான் நேருக்கு நேரம் அவனை சந்திக்க நேர்ந்துச்சு. அதான் என் தம்பி. என்ன சொல்லுங்க, அந்த ஆள் படு இன்டெலிஜென்ட் தான். அந்த தாடிக்கார ஜேம்ஸ் ஐயர். தாடி வளர்த்துக்கிட்டா இன்டெலிஜென்ட்டா? தாடி பேனத்தான் வளர்க்கும், அறிவை வளர்க்குமா? எங்கிட்டயே முத்து கவுண்டர்னு புருடா விட்டாமா. விட்டு தள்ளுல. என்னமோ அவன் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. ஆனா அவன் உயிருக்கே நான் தான் உல வச்சுட்டேன்னு அப்பப்போ மனசு ரொம்ப சங்கடப்படுது. அவரு பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்த மாதிரி தன்னையே சுட்டுக்கிட்டாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? ஐயா, நடக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு படிப்பினை இருக்கத்தான் செய்யுது. அதை நாம புரிஞ்சுக்கிறதுல இருக்குது. சரி, விஷயத்துக்கு வரேன். நீ விஷயத்துக்கு வரேனாலே எனக்கு பயமா இருக்குது. எங்க குடும்ப கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு நீங்க யாரு? என்னை ஏன் யாரோன்னு நினைக்கிற? பண உதவின்னு வந்துட்டா எனக்கு கூட பிறந்தவங்க கூட யாரோ தான். நீ இப்படி சொன்ன மனசு ரொம்ப சங்கடப்படுது, வேதனைப்படுது. நான் என்ன செய்யறது? அது என்னோட குணம். அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கிறது எனக்கு ஒத்து வராத விஷயம். மன்னிச்சுக்க தாயே, மன்னிச்சுக்க. ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டேன். நானும் உன்னை போல தான். என் வாழ்நாளில் என்னெல்லாமோ வேலையெல்லாம் பார்த்துருக்குறேன். மூட்டை தூக்கியிருக்கேன், கூலி வேலை செஞ்சுருக்கிறேன், ஹோட்டலில் டபரா டம்ளர் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 10 பைசாவுக்கு கூட யாருக்கிட்டையும் கையேந்தி நின்னது கிடையாது. சரி, இனிமே இந்த விஷயத்தில் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனால் நான் உன் குடும்பத்தில் ஒருத்தனாயிட்டேன். அதுல என்ன சந்தேகம்? தேங்க்யூ சார். அரஞ்சானா தெரியுமா? சார் என்ன சாரு, இனிமேயா மாமான்னே கூப்பிடு. கல்யாண விஷயத்தில் கம்பல் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல. தேங்க்யூ மாமா. நாளைக்கே நான் சிங்கப்பூர் போகிறேன். அதுக்குள்ளே வா. என் பேச்சை யாரும் இங்கே கேட்கறது இல்லை. என் பேச்சை கேட்க யார் ரெடியாக இருக்காங்களோ அங்கே போகிறேன். ஆனால் ஒன்று, நான் நினச்சி ஒரு காரியம் நடக்காமல் போச்சுன்னு சரித்திரமே இல்லை. அதை தலைகீழாக மாற்றினதே நீ தான். அந்த கிரெடிட் எனக்கு தான் இருந்துட்டு போட்டுமே. ஆனால் பிரேமி, மொத்தத்தில் இந்தியாவுக்கு வந்ததில் உன்னையும் இந்த குடும்பத்தையும் சந்திச்சது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் தலைமாட்டில் தான் இருக்குது சிங்கப்பூர். வருவேன், உன் மேட்டரில் நான் அடிக்கடி வந்து தலையிடுவேன். ஆமாம்,
ஆனா ஒண்ணு மாமா, வாய் நிறைய மாமான்னு கூப்பிடுறேன். ஐ ஹாவ் டு கன்ஃபஸ், இப்படியும் ஒருத்தர் இருக்க முடியுமாங்கிற அளவுக்கு யூ ஆர் டூ குட். உங்க நல்ல மனசுனால என்னை நீங்க அசத்துட்டீங்க. என்ன பிரேமி, ஒன்ன விடவா? வாங்க அங்கிள் வாங்க. பூஜா. அங்கிள் அங்கிள் எல்லாத்துலயும் அப் டு டேட்டா இருப்பீங்களே, லேட்டஸ்டா என்ன சினிமா பார்த்தீங்க? ஒரு படம் இருக்குன்னாங்க, ஒரே டபுள் மீனிங்கா கொஞ்சம் வல்கரா இருக்குன்னானுங்க. என்ன படம்? என்ன படம்? படம் பேர் எதுக்கு, போய் பார்த்தேன். என்ன எடுக்கிறானுங்க, எல்லாரும் சொன்னது கரெக்ட் தான். ஒரே வல்கர் டைலாக், டபுள் மீனிங். பின்ன ஏன் பாத்தீங்க? சென்சார்ல எப்படி விட்டாங்கன்னு தெரிஞ்சுக்குவானாமா, அதுக்காக போய் பார்த்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? மொத்த படத்தையும் விட்டே இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுது. நான் மட்டும் சென்சார்ல இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? என்ன பண்ணிருப்பீங்க? நான் மட்டும் பார்த்துட்டு அந்த படத்தை பேன் பண்ணிருப்பேன். அங்கிள் அங்கிள் உங்க பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரே ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட்டா? சேச்சே, அது வெக்கமா இருக்கு. அங்கிள் அங்கிள் பியூ சின்னப்பா பாட்டு பாடுங்க அங்கிள். அதுக்கெல்லாம் ஒரு மூடு வேண்டாமா? அதுக்கெல்லாம் நீ வேற. பரவாயில்ல, பாடுங்க சார். நீ சும்மா இருக்கணும். ஆமா, சரி, டிஆர் மகாலிங்கம் பாட்டு பாடுங்க. நான் மாட்டேன். சரி அங்கிள், எம்கே தியாகராஜ பாகவதர் பாட்டு பாடுங்க uncle. பாடுங்க அங்கிள். மன்மத லீலையை வென்றார் உண்டோ, மன்மத லீலையை வென்றார் உண்டோ, என் மேல் உனக்கேனோ பாராமுகம், மன்மத லீலையை வென்றார் உண்டோ, நின்மதி வதலும் மீள் விழையோ கண்டு ரம்பா சுவாமி, நின்மதி வதலும் மீள் விழையோ கண்டு என்மதி மயல்கினேல் நான், என்மதி மயல்கினேல் மூன்று உலகிலும் மன்மத லீலையை வென்றார் உண்டோ. சிங்கப்பூர் போய் ஃபோன் பண்ற. என்னுடனே நீ பேசினால் வாய் முத்துதிந்து விடுமோ. பாடி முடிச்சுட்டே போறேனே, ப்ளீஸ். என்னுடனே நீ பேசினால் வாய் முத்துதிந்து விடுமோ, உனையன் நேரமும் நினைந்துருகும் என்னிடம் வல்தால்வன கெடுமோ, உனையன் நேரமும் நினைந்துருகும் என்னிடம் வல்தால்வன கெடுமோ, உன்னை நயல்து நான் வேண்டியவார் முத்தம் தந்தால் குறைந்திடுமோ, உன்னை நயல்து நான் வேண்டியவோர் முத்தம் தந்தால் குறைந்திடுமோ, ஒரு பிழை அறியாயல் மனம் மலர்கனை பாய்ந்து அல்லல் படுமோ, ஒரு பிழை அறியாயல் மனம் மலர்கனை பாய்ந்து அல்லல் படுமோ, மனவுகவர் மன்மத லீலையை வென்றார் உண்டோ, என் மேல் உனக்கேனோ பாராமுகம், மன்மத லீலையை வென்றார் உண்டோ. வரேன். என்ன அங்கிள், வந்த கையோட செண்பகத்தைய கூட்டிட்டு போக போறேன்னு அன்னைக்கே சொன்னீங்க. இதோ நாளைக்கு நாளைக்குன்னே 7 நாள் ஓடி போச்சு. 8 நாள் ஓடி போச்சுல்ல. இப்ப புறப்பட்டுட்டேன், இதோ புறப்பட்டுட்டேங்கிறான், ஆனா கிளம்ப மட்டும் மாட்டேங்கிறான். நாட்டாம சகிக்கல. பால் பாயசம் வையுங்கிறான், மோர் குழம்பு வையுங்கிறான், முழு ரசம் வையுங்கிறான், 10 குறைக்கு உப்பு பொருளை புளி பொருள்னு நாட்டாம வேற. வீட்டு மாப்பிள்ளையாச்சே, மாப்பிள்ளை வந்தா போகல. நீங்க தான் சித்தி ஏதோ இங்கீதம் பார்த்துட்டு இருக்கீங்க. என்கிட்ட விடுங்க, மறு நிமிஷம் மூட்டையை கட்ட வைக்கிறேன். ஏதோ தொலைஞ்சு போறான் விடு. செண்பகமா இருந்தா என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன இருந்தாலும் என் வீட்டு மாப்பிள்ளையாச்சே. இவன் நாட்டாம எத்தனை தூரம் தான் போறதுன்னு நம்மளும் பார்க்கலாம். நேத்திக்கு அவர்கிட்ட கேக்குறேன், போன செவ்வாய்க்கிழமை கிளம்ப போறேன்னு சொன்னீங்களே மணியன். செவ்வாய் புதன் வடக்க சூழல் இல்லையா,
தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இதெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? யா போலாம், என்ன சொல்ற? வெள்ளிக்கிழமை கிளம்புறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு அஷ்டமி, மறுநாள் நவமி. மண்டே என்னாச்சு? நான் பால் தாக்கரைக்கு ஃபோன் பண்ணேன். அவரு ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்காருங்க, அதை ஃபினிஷ் பண்ணிட்டு வாடான்னாரு. பால் தாக்கரே. இதெல்லாம் நீயாவது நம்புறியாத்த? நம்புறேன். தூக்கத்துல கூட மிஸ்டர் பால் தாக்கரேன்னு பேசிட்டே இருக்காரே, பாக்குறேன்னு. நீ நம்பணுங்கிறதுக்காகவே அப்படி தூக்கத்துல பேசுறாருன்னு நினைக்கிறேன். நீங்க நம்ப வேண்டாம், நான் நம்புறேன். பால் தாக்கரே டெலிஃபோன் நம்பரை என்கிட்ட கொடுங்க, நான் பேசி பார்க்குறேன். அவர்கிட்ட யாரும் பேசவே முடியாது. அவரு கிங்குனாங்க. வீணா பாவம், உனக்கு தான் அவமானம். கேபுல்னா என்ன சொல்ற? இந்த மான அவமானத்தை பத்திலாம் நான் கவலைப்படுறது கிடையாது. டெலிஃபோன் நம்பர் என்ன? அவர் பாம்பேல இல்ல. எந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் டெலிஃபோன் இருக்குமே. அவரு டெலிஃபோன் வசதியே இல்லாத இடத்துக்கு போயிடுவாரு அடிக்கடி ரெஸ்ட் எடுக்க, ரஜினி மாதிரி. என்ன ஹால் இது? கல்யாண சத்திர மாதிரி பேனு. இவ்வளவு பெரிய ஹால்ல ஒரு டிவி வேண்டாம்? அழகா. பிரேமி அக்கா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா. எதுக்கு இன்னொரு டிவி, அதெல்லாம் வீண் செலவு அப்படின்பா. 1 2 3 4 டிவி இஸ் a source of knowledge. இதுக்கெல்லாம் செலவு பார்க்கலாமா? டிவி ஒரு இடியட் பாக்ஸ், அக்கா அடிக்கடி சொல்லுவா. சொல்றவங்க தான் இடியட்ஸ். அக்கா கிட்ட சொல்றேன். யாரையோ ஒரு பேச்சுக்கு சொன்னமா. இடியட் பாக்ஸ் ஏன் சொன்னாங்க தெரியுமா? இன்ஃபர்மேட்டிவ், டிஸ்கவரிங், இம்பார்ஷியல், அப்ஜெக்டிவ் டெலிவிஷன், IDIOT. இது தெரியாம இடியட் பாக்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படி சொல்லுங்க, எல்லாருக்கும் நல்லா உரைக்கிற மாதிரி. பாருங்க, உங்க அக்கா வாங்கி தரலன்னு என்ன, நான் புதுசா ஒரு டிவி வாங்கி இங்க வைக்க போறேன். உங்க கைப்பணத்தை போட்டா 64. ஆமா, இந்த வீட்டுக்கு என்னுடைய பிரசன்டேஷனா இருக்கட்டுமே. போங்க மாமா, எல்லாருக்கும் பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க, அதையே இன்னும் கொடுத்த பாடு இல்ல. ஐயோ, பொட்டி சாவி தொலைஞ்சு போச்சுமா. 1 2 3 4 டூப்ளிகேட் சாவியை தேடி தேடி மோர் மார்க்கெட்டு ட்ரிப்ளிகேட்னு அலைஞ்சது தான் மிச்சம். பூட்டை உடைக்க வேண்டியது தானே? 12 புட்டு உடைஞ்சு போயிடுமே. என்னங்க சிரிக்கிறவங்க வாயில அடைக்கிற மாதிரி பொட்டிய உடைச்சு வாங்கிட்டு வந்த பிரசன்ட் எல்லாத்தையும் அவங்க முகத்திலே வீசி எறிங்க. முகத்தை எல்லாரும் ரெடியா வச்சுட்டு இருக்கோம். என்ன சுந்தரமூர்த்தி, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுக்கா. மாத்திரை எல்லாம் ஒழுங்கா போட்டுக்கிறியா? ம். அக்கா, ஒரு மேட்ரு சொல்லணும். என்னது? கார்த்தி இன்னும் வீட்டுக்கே வரலக்கா. வீட்டுக்கே வரலையா? என்னடா சொல்ற? ஆமாக்கா, நேற்று காலையில காலேஜுக்கு போனோம் தான், ராத்திரி பூரா வீட்டுக்கே வரல. இன்னைக்கு காலையில கூட வரவே இல்லையா? இல்லக்கா, அவன் வீட்டை விட்டு போய் 36 மணி நேரம் ஆகுது. இத்தனை நேரம் ஒருத்தருமா கண்டுபிடிக்கல அவன் வீட்டுக்கு வரலங்கிறத? எப்படி? ஐயோ, அங்க போய் நில்லு போ. உண்டோ அவ்வளவுதானே? அப்படியே புடி. எதுக்கு மாமா அளவெடுக்கிறீங்க? வால் டு வால் கார்பெட் போட்டா எவ்வளவு அழகா இருக்கும், அதான் அளவெடுக்கிறேன். 32 நோட் பண்ணிக்க. ஐயோ, வால் டு வால் கார்பெட் போடணும்னா ஏகப்பட்ட ரூபாய் ஆகுமே மாமா. ஆகும். இந்த வீட்டுக்கு என்னுடைய பிரசன்டேஷனா இருக்கட்டுமே. ஜேக்கப் அண்ட் கம்பெனி, இந்த கார்பெட் பீப்பிள், அவங்கள்ட்ட நான் பேசி முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல இங்க வந்துரும். ஐயோ, அங்க போய் நில்லு போ. முண்டான்னு சொல்றது சரியா இருக்கு. ரைட்டா புடி. வா மெதுவா வா. அவ்வளவுதானே, ஒரு இன்ச்சு டேப் பிடிக்க தெரியல. மாமா, பூத மாதிரி நகர்த்தவே முடியாத சோஃபா எல்லாம் மாத்தி சின்னதா புது டிசைன்ல சோஃபா போடலாமா? மாத்துறேன். அங்க புடி. மணியன் மாமா கிட்ட சொல்லிட்டேல. டன். சோஃபா 8 அடி நோட் பண்ணிக்க. என்னங்க, சோஃபா எல்லாம் மாத்திட்டு இருக்க வேண்டாம். சோஃபாக்கெல்லாம் துணியை மட்டும் மாத்தினா கூட போதும். மாமா செலவழிக்க போறாருன்னு உடனே அத்தைக்கு மனசாகல பாரு. குப்பையில கொட்டினாலும் அளந்து கொட்டுங்கிற மாதிரி சோஃபால பணத்தை போட்டாலும் செட்டா சிக்கனமா இருக்க வேண்டாமா? அடடடடா, அத்தைக்கு சிக்கனம் வந்திருக்கு இப்பதான். அத்தைக்கு இவ்வளவு நாளா ஆத்துல போற தண்ணினா ஐயா குடி அம்மா குடி. செட்டும் சிக்கனமும் இப்பதான் வருது, சொந்த பணங்கிறப்போ. உட்கார. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும், இவரை பொறுத்த வரைக்கும் மாடி இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. எவ்வளவு? 9. 9 6? 6. தலைகீழ பார்த்துட்டு முண்டம் இப்படி வா. 6க்கும் 9க்கும் வித்தியாசம் தெரியல.
அத்தை போட்டாங்களே ஒரு போடு, புருஷனை விட்டு கொடுக்காம. புல்லானாலும் புருஷன் இல்லையா? எழுதிக்கா 5.5. தள்ளி வச்சாலும் மாமா கத்த மேல தனி பாசம் இருக்கு. அண்ட் வைஸ் வெர்சா. முண்டம் சொல்றது எவ்வளவு ஆசையா சொல்றாரு பாத்தியா? ஆமா ஆமா, அத்தைய விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு, அதை சொல்லு. அந்த ரூம் போ போ, நேரா போ, அப்படியே போ. தரையில புடி. 4-5 வருஷம் ஆனாலும் மனைவிய மாத்திக்காம இருக்காரு, அதுல இருந்தே தெரியல. 20. மனைவியை மாத்திக்கிறது தொல்லைகளை மாத்திக்கிற மாதிரி. வாட் இஸ் தி யூஸ்? ஏய் பாடி, சமையல் ரூம்குள்ள போக கூடாது. திங்கறதுக்கு என்ன இருக்குன்னு தேடுறா. பாடி உண்டோ உண்டோ. என்ன ஒரே கும்மாளைங்க? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பிரேமி, ஹாலுக்கு வால் டு வால் கார்பெட் போடலாம் சொன்னாரு. ரொம்ப முக்கியம் இப்ப. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஏன் செலவுரே போடுறேனே அப்படின்னாரு. யாரு? உன் புருஷனா? அதான் அளவெடுத்துட்டு இருக்காரு. அளவெடுக்கல, அவரு சும்மா அளந்துட்டு இருக்காரு. உங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதா? என்ன 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 அப்படி சொல்லிட்ட? என்ன பத்தி உனக்கு தெரியாது? எல்லாம் தெரியும் தெரியும். நீங்க யாருன்னு உங்களை நான் அளந்து வச்சிருக்கேன். வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்க யாருக்காவது கவலை இருக்கா? என்னக்கா? என்னக்கா? கார்த்தி நேத்து காலையில காலேஜுக்கு போறேன்னு வீட்டை விட்டு போனவன் தான் இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வரலையா? 36 மணி நேரம் ஆகுது. யாராவது அதை பத்தி கவலைப்பட்டீங்களா? அவன் வீட்டுக்கு வரலன்னு யாராவது கண்டுபிடிச்சிங்களா? முதல்ல சுந்தரமூர்த்தி கூட சொன்னான். ஷட் அப். அவன் சொல்லி நீங்க யாருமே அக்கறை எடுத்துக்கிட்டதா எனக்கு தெரியல. மாமா பண்ண கலவரத்துல இங்க யாருக்கு? அம்மா வீட்டுல இருந்திருந்தா அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா நாளைக்கு காலையில தான் சமயபுரத்துல இருந்து வராங்க. அம்மாவோ நானோ வீட்டுல இல்லைன்னா யாராவது வீட்டுக்குள்ள புந்து கொள்ளை அடிச்சா கூட யாருக்கு எதுவும் கண்ணில் படாது. அப்படிதானா? என்ன சொல்லாதம்மா, நானும் அவரும் வீட்லயே இல்ல, வெளியே போயிட்டோம். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ஊர் சுத்த போயிட்டாங்க. ஷட் அப். நீ என்ன பண்ற? மேல போய் வரதராஜன் மாமாட்ட கார்த்திகை கடைசி எப்ப பார்த்தாலும் போய் கேட்டு வா போ. சரி. அடுத்த தெருல அவன் ஃப்ரெண்டு வீடு இருக்குல்ல, அங்க போய் பார்த்து கேட்டு வா. சரி. நான் என்ன பண்றது? ஏதாவது ஈஸ்டர் இருக்கும், போய் பார்த்து உட்காந்துக்கோ. என்ன யோஜனை? இந்த லஸ்டர் ஒடிஞ்சிருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணிடலாமான்னு பாக்குறேன். நான் உங்களே ரிமூவ் பண்ணலாமான்னு பாக்குறேன். இன்னும் 4 நாள் தான் கெடு. அதுக்குள்ள மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டியும் கூட்டிட்டு வீட்டை காலி பண்றீங்க. அது என்னது என்னது? மும்பையோ முசௌரியோ மெலட்டூரோ டிம்பக்டுவோ. இது என்ன பத்தி என்னப்பா? நம்ம கார்த்திக் என்னாச்சு? அது இல்ல முக்கியம். இப்பா ஊட்டி முடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. எம்டியா ரோட்டோரமா கிடந்தாரு. பார்த்த முகமா இருந்துச்சு. பிரேமேக்கான முனையிட்டு இருந்தாருங்க. உடம்பு பூரா ஏதோ காயமா இருக்கு. யாரோ அடிச்சு போட்டுருக்காங்க போல. யாருடா அடிச்சாங்க? தெரியலக்கா, யாரோ 5-6 பேர் சேர்ந்து அடிச்சானுங்க. யார் அவங்க? தெரியலக்கா. ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தலாங்களா? முதல்ல நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே பண்ணலாம். சரி கார்த்தி.
गा पा